தப்லீக் ஜமாத்தை பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் படையில் விளக்கவும், அதுக்கப்புறமா தப்லீக் ஜமாத்தை நீங்க மதுஹப போட்டு அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு பேசின மாதிரி தப்லீக் ஏன் பேச மாட்டீங்க? அதுக்கப்புறமா அந்த அமீர் சாபுகள் கண்டக்ட் பண்ற இஸ்திமாவுல நீங்க நேரடியா ஏன் நேர்வழியின் பக்கம் அழைக்கலாம்ல அப்படின்றத அதை விளக்கும். அதாவது தப்லீக் என்கிற ஒரு இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அதை ஏன் நம்ம பேசுவது இல்லைன்னு கேட்கிறாங்க. நம்ம நிறைய அதை பத்தி நினைஞ்சிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். மதுஹப பேசுற மாதிரி ஏன் தப்லீக் பேசலன்னா, மதுஹபக்காரங்களா தானே இருக்கிறாங்க தப்லீக்காரங்க. மதுஹப விட்டுட்டு வந்துருவாங்களே, அதுக்காக தப்லீக்காரங்களா யாரா இருக்கிறாங்க? மதுஹபுக்காரங்களா இருக்கிறதுனால கொள்கை அடிப்படையில் மதுஹபா இருக்கும் போது மதுஹபு இல்லைன்னு வந்துட்டாங்கன்னா தப்லீக்கை விட்டு வந்துருவாங்கல்ல. அதுக்காக தான் பிரிச்சத பெரிய இஷ்யூ ஆக்குறது இல்ல. தப்லீக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லது தீமை இருக்கத்தான் செய்யும். மகா கெட்ட ஒரு இயக்கத்துல கூட ரெண்டு நல்லது இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தர்காவுக்கு வழிபடுறது சரின்னு சொல்லக்கூடியவங்க கூட தொழுகையை பத்தி சிறப்பா பேசத்தான் செய்வான், பேசத்தானே செய்வான். நோன்பு வைக்கத்தான் செய்வான், நம்மளால நோன்பு வைக்கத்தான் செய்வான். அப்ப எந்த ஒரு கெட்ட ஒரு இயக்கத்திலையும் ரெண்டு நல்லது இருக்கும். எந்த ஒரு நல்ல இயக்கத்திலையும் நாலு கெட்டது இருக்கத்தான் செய்யும். தனி மனுஷனுக்கு அப்படித்தான். நல்ல வேண்டு ஒரு ஆளுக்கு என்ன அர்த்தம்? 100 நல்ல வேண்ட அர்த்தமா? இல்ல, தப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நல்ல வேண்ட அர்த்தம் என்ன? தப்பை செய்யாத வேண்டதுக்கு அர்த்தமே கிடையாது. இவன் நல்ல வேண்டாம் என்ன அர்த்தம்? மற்றவங்களும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு அர்த்தம். அதுதான் நல்ல வேண்டாம். சரியா? கெட்ட வேணா செய்யறது பூரா கெட்டதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அவனே நான் நல்லது இருக்கு, மற்றவங்களோட கூட கெட்ட செய்யறான்னு அர்த்தம். இதுதான் இயக்கத்துக்கும் தனி நபருக்கும் உள்ள விஷயம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தப்லீக்ல சில நல்லதுகள் இருக்கிறது, அதுலதான் மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. எல்லாத்துலயும் நல்லது இருக்கும், அது கவனிக்கிற. நல்லது கெட்டது கலந்து இருந்தா எது கூடன்னு பார்க்கணும். மார்க்கத்தில் என்ன அளவுகோல்? தப்லீக்ல என்ன? தொழுகைக்கு அழைக்கிறாங்க, நல்லது. இன்னைக்கு பள்ளிவாசல்கள்லாம் புறக்கணிக்கப்பட்ட இடங்கள்லாம் அவங்களால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, மறுக்கலாம் இயலாது. தொழுகைக்கு வராத மக்களை தொழுகையாளிகளா உண்டாக்குனதுல அவங்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகம் இருக்கிறது. இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல நிறைச்சதுல அவங்களுக்கு என்ன இருக்கு? அதிகமான பங்குகள்லாம் இருக்கிறது. அதையே ஒரு அஜெண்டாவா எடுத்துக்கொண்டு செய்யறாங்க. ரெண்டாவது மார்க்க அறிஞர்கள் கூட காசுக்குத்தான் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கை காசு போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. தப்லீக்ல உள்ள யார் எடுத்துக்கொண்டாலும் 10 நாள் போறாங்கன்னா அந்த 10 நாள் பயண செலவு எல்லாம் அவங்கள சேர்ந்தது. அவங்க சொந்த காசு செலவழிச்சுட்டு போய் ஊர் ஊரா போய் என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஒரு தப்லீக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கோபக்காரரா ஒரு கொடூரமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படி சாதுவாகி வருவாங்க. தப்லீக் போயிட்டு என்ன அப்படியே ரொம்ப சாதுவா போய் தப்பி விட்டு அது மாதிரி வரக்கூடிய வேலைக்காரன் கூட திட்ட மாட்டாங்க. ஒன்னு விதிவிலக்கு இருக்கும். ஒரு அதிகமான ஆட்கள் என்ன இருக்கிறது? இந்த மாதிரியான ஒரு மனமாற்றம் ஏற்படுது. எந்த அளவுக்கு கேட்டா அவங்க சாப்பாட்டு தட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, சட்டி பொட்டிலாம் எடுத்துட்டு போவாங்க. போன அந்த சமைக்கும் பொழுது பெரிய 10,000 பேருக்கு வேலை கொடுத்துற முதலாளியும் வந்திருப்பாங்க. அவனும் உட்கார்ந்து காய்கறி இருக்கும். அந்த பங்கு வச்சுக்கிறாங்க. நீ சமையல் உனக்கு, இது உனக்கு, இது உனக்குன்னு பிரிக்கும் பொழுது பெரிய முதலாளி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் உட்காந்து செய்வாங்க. அவன் விரல சேர்த்து 1000 பேர் இருக்கான் செய்யறதுக்கு. அந்த மாதிரி வசதி உள்ளவர்கள் கூட தப்லீக்ல போய் என்ன செய்வாங்க? பாத்திரம் கழுவுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. அவங்களோட டியூட்டி எது கொடுக்குறாங்க அதை செய்வாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல ஒரு பண்பாடுகளை எல்லாம் என்ன செய்யுது? உண்டா இருக்கிறது. அது போக ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க எடுத்துக்கிற அந்த செயல்முறை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வெற்றி தரக்கூடிய ஒரு வழிமுறை. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. முடிவு கிடையாதுன்னா இப்ப ஒரு 10 பேர் கிளம்புறாங்க, ஜமாத்துல கிளம்புறாங்களா, 10 நாள் 20 நாள் 30 நாள் 40 நாள் கொடுத்திருப்பாங்க. அந்த 10 பேர் பெரிய மேட்டுக்கு வந்துருவாங்க. பெரிய மேட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஆளுக்கு டைம் முடிஞ்சிடும். அவருக்கு 10 நாள் கொடுத்துருப்பாருல, அவர் முடிஞ்சு ஊருக்கு போயிருவாரு. புதுசா இங்கிருந்து 10 பேர், இங்கிருந்து 2 பேர் பிடிச்சிருவாங்க. ஒரு ஆள் மைனஸ் ஆகுது பாத்தீங்களா? மைனஸ் ஆகும் போது என்ன செய்யும்? பெரிய மேட்ல 2 பேர் கிடைக்குவாங்க. அப்ப அப்படியே என்ன செய்வாங்க? மதுரைக்கு போவாங்களா, அதுல ஒரு 3 பேருக்கு மைனஸ் ஆகும். அங்க ஒரு 4 பேர் பிடிச்சு போடுவாங்க. 3 மைனஸ் ஆனா என்ன செய்யும்? ஒரு ஜமாத், அதாவது எந்த அளவுக்குன்னா முதல்ல ஒரு ஜமாத்து புறப்பிடிச்ச அதுவே ஒண்ணு முடியல. அதுவே முதல்ல அவர் இலியாஸ் இருந்து ஆரம்பிச்சாருங்கிறாங்களே, அவர் அனுப்பின ஜமாத்து அந்த சங்கிலி இருக்குல்ல, அந்த சங்கில ஒரு செயலை செஞ்சோம்னா அதை விடாம இருந்துகிட்டே இருக்குது பாருங்க, அது எப்பவுமே வளரும். இருக்கிற இயக்கங்கள் தப்லீக் பெருசா இருக்கிற காரணம் என்ன? உலகம் பூரா சங்கிலியா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இவன் முடிக்கிறதே இல்லை. 10 பேர் வந்தமா 10 நாள் ஆச்சாண்டு எல்லாத்துக்கும் ஒரே டைமத்தை போட்டு
ஒரே இதாக்குனா தான் முடியும். அந்த ஒரு ஜமாத்துல போனா 40 நாளுக்காரன் இருப்பான், 7 வருஷம் போறவன் இருப்பான், 5 நாள் போறவன் இருப்பான், 3 நாள் போறவன் இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல முடியும். முடிகிறோம். இப்ப புதுசு புதுசா கலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்குமா. அப்ப இந்த சங்கிலி தொடராக ஒரு காரியம் நடப்பதற்கு ஒரு பிளான் பண்ணார்ல, இது அதிகமா வளர்ந்தது காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய பிரெயின் அந்த மாதிரி பிளான் பண்ற. எப்படி பண்றாரு? முடிவே நடந்துகிட்டே இருக்கணும் அந்த வேலை. கொளுத்தி விட்டா அது மாட்டு தன்னால கொளுத்து முடியல. அந்த மாதிரி இந்த மல்டி லெவல் பண்றாங்களா, அது மாதிரி தான் இந்த மல்டி லெவல் ஃப்ராடுக்கு பயன்படுத்துறாங்க. எம்எல்ஏ சொல்லி என்ன செய்யறது? நீங்க 2 பேரை சேர்த்து விடணும், அந்த 2 பேர் 4 பேரை சேர்த்து விடணும், அந்த 4 பேர் 10 பேரை சேர்த்து விடணும். அதுக்கு முடிவு எங்க? அவங்க இழுத்து மூடிட்டு போற வரைக்கும் அதுக்கு முடிவு வராது. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு எம்எல்ஏ மாதிரி. இது தப்லீக் என்னது? அது ஒரு சங்கிலி தொடரா முடிவே கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமா இருக்குதுல. இந்த திட்டம் எல்லாம் வரவேற்கத்தக்கது. நம்ம கூட இந்த செயலை விடாம என்ன சில விஷயங்கள் திட்டம் போட்டு முடியாம அது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முடிச்சிட்டோம்னா மர திரும்பி துவங்குறது கஷ்டம். இப்படிலாம் நல்ல மேட்டர்கள்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் தப்லீக்ல உள்ள தீமைகள் பாத்தீங்கன்னா, இது இந்த நல்லதை நம்ம வரவேற்கிறோம், இந்த நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். தொழுகைக்கு அழைக்கிறது, இந்த பண்பாடுகள், நம்ம எல்லா வேலையும் நம்ம எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செய்யற நல்ல விஷயங்கள் இருந்தா அதை மட்டும் எடுத்துக்கணும். 4 நல்லது இருக்கனால அவனை மொத்தமா எடுத்துக்கிறாம, எது நல்லது நினைக்கிறீங்களோ என்ன செய்யுங்க, அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சிக்கிற வேண்டியதான், நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட முதல்ல அடிப்படை ஈமான் கரெக்டா இருக்கணும், அடிப்படை கொள்கை கரெக்டா இருக்கணும். கொள்கை தப்பா இருக்கு. தொழுகைக்கு அழைக்கிறாங்க, சரி, தௌஹீதின் பக்கம் அழைக்கணுமா இல்லையா? தௌஹீது இல்லாம தொழுகைக்கு எல்லா கிடைக்குமா? கூலி கிடைக்குமா? ஈமான் இல்லைன்னா ஷிர்க் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒரு நன்மையும் கிடைக்காது. ஷிர்க் செய்தார்களே ஆனால் செஞ்ச அமல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு இருக்கிறது. இப்ப தப்லீகுடைய பேச எதுல இருக்குன்னு கேட்டா, மனிதர்களை கடவுளாக்குவது. அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன? அவங்க தாலீம் தொகுப்புன்னு ஒரு புத்தகம் படிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே என்ன இருக்கு? அதுல பெரியார்கள், மகான்கள் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கி, அவங்க அல்லாஹ் மாதிரி, அல்லாஹ்வுக்கு மேல என்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்கள இந்த தர்கா வழிபாட்டுல இருந்து விலைக்கு வந்தான்னு சொன்னா அங்க தள்ளி விடுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். அது குர்ஆன்ல உள்ளதை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாருக்கும் தெரியுமில்ல, குர்ஆன்ல இருக்குதுல. இது கூட அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றா நல்லா தெரிகிறது கூட பெரியார் சொன்னாதான் அல்லாஹ் கூட பெரியார் முத்திரை வரணும். எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு விஷயத்தை 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அப்படிமாங்க. அல்லாஹ் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்ப பெரியார்கள் சொல்ல கேட்டா தான் ஏத்துக்கணும். அல்லாஹ் சொன்னதை கூட புக்கு எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த குர்ஆன்ல இருக்கிற மாதிரியும் பெரியார் சொல்லணும். நம்மள்ட்ட குர்ஆன்ல வசனத்தில் இருக்கலப்பா, இந்த நம்பர்ல இருக்குன்னு சொல்லணுமா? ஒரு காலத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அதுல பெரியார்களுடைய கதையை எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க இந்த அவுலியாக்கள் கதை எழுதிக்கிறாங்களே, அதுக்கு குறைவில்லாத வகையில அப்படி அவங்கள கடவுள் மாதிரி பெரியார்கள் அவுலியாக்கள் அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூடுதலாக என்ன செய்யறாங்க, ஒரு மனிதனை கடவுளாக்குற மாதிரி கிஸ்ஸாக்க தாலீம் தொகுப்பு நீங்க படிச்சாலே என்ன செய்யும் தெரியும். தப்லீக் தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வுன்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறோம். அதுல என்னென்ன மாதிரிலாம் எழுதியிருக்காங்க நீங்க விளங்கிக்கலாம். இது ஒரு பெரிய பேசிக்கே அடிபட்டு போயிடுது. அது போக இஸ்லாத்துல மற்ற மத நம்பிக்கையிலிருந்து நம்ம நம்பிக்கை வித்தியாசப்படுது. என்ன வித்தியாசம் என்று சொன்னா, நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். சரியா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க, நாங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு நோய் வந்தா வைத்தியம் பார்க்க மாட்டான். என்னன்னு கேட்டா, கடவுள் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம், வைத்தியம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாத்துல கிடையாதுங்க. நோய் வந்தா வைத்தியம் பார்க்கணும் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப தப்லீக் போறான்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்க ஒரு கடை வச்சிருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு வருவாங்க, தப்லீக் வாங்க 3 நாளைக்கு வாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லங்க நமக்கு ஆளை இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இந்த கடையை வச்சுதான் சம்பாரிச்சு கொண்டாட்டி சோறு கொடுக்கணும், நான் போட்டு எப்படிங்க வர்றது, எல்லாம் பாத்துக்கிறோம். இது இஸ்லாத்துல உண்டா? நம்ம தான் நம்ம கடையை பார்க்கணும், நம்ம கடையை நம்ம தானே பார்க்கணும். அல்ல அப்படி நம்புறது தவக்கல் கிடையாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தர்றாங்க? ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்கல் வைக்கணுமா. ஒட்டகம் இருக்குது, அதை ரோட்ல அவுத்து விட்டுட்டு இறைவா இது எங்கேயும் ஓடி போய் விடக்கூடாது அப்படின்னு தவக்கல் வைக்க கூடாது. கட்ட வண்டியெல்லாம் கட்டிவிட்டு நல்லா இழுத்து பார்த்துவிட்டு, யா அல்லாஹ் இதை அறுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் தான் கேட்கணுமே தவிர,
ஒட்டகத்தை அவுத்து விட்டு என்ன செய்யக்கூடாது, தவக்கல் வைக்க கூடாது. ஒரு கடை இருக்குது, விரிய திறந்து போட்டுட்டு அல்லாஹ் பாத்துக்குருவான் அப்படின்னு வீட்டுல போய் படுக்க முடியுமான்னா முடிக்க முடியாது. அது அது இஸ்லாத்துல இல்ல. நல்லா இழுத்து பார்த்து உன்னை சட்டரை போட்டு பூட்டை போட்டு ஒண்ணுக்கு 2 பூட்டை போட்டு இழுத்து பார்த்துக்கிட்டு அல்ல இதுக்கு மேலேயும் நீ உன்னுடைய காவலை வச்சுக்க. நம்ம செய்யற வேலையை செஞ்சுட்டு தவக்கல் வைக்கணும். நம்ம செய்யற வேலையை என்ன செய்யணும், அந்த கரெக்டா செஞ்சுட்டு தவக்கல் வைக்கணும். அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த தவக்கல் கடை வச்சுக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரன் ஆகி விட்டாங்க. தவக்கல் இந்த மாதிரி தவக்கல் இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல பொருளாதாரம்லாம் தேவை, சம்பாதிக்கணும், ஜக்காத் இருக்குது. ஜக்காத் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணுமா இல்லையா? ஒருத்தர் அவன் மட்டும் தான் கடையில் இருக்கான, அவன் எப்படி கூப்பிடுறது? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, நீங்க கொண்டாட்டி பிள்ளை பாருங்க, உங்க கடமையை செய்யுங்கன்னு சொல்லணும். நீங்க போட்டுட்டு வாங்கினா அதோட போனா போத மாதிரி ஏற்றி விட்டுறாங்களா? கடை போய் ஒண்ணு போய் கடைசியில் சம்பளத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. இவனை வைக்கல, அத மாசத்துக்கு முன்னாடி ஓடி போயிருவானே, கடைசியில் லைவ் வீணாக்கி விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது பொய்ங்கிறது அவங்கள ஆதாரமா இருப்பாங்க. எப்படி எல்லாம் நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லிவிட்டு சோத்துக்கு மட்டும் நல்லா பாத்துக்கிற மாட்டான். எவனாச்சு வெளியூருக்கு போகும்போது இயக்கத்தில இருந்து சாப்பாடு பண்ண கட்டிட்டு போறானா, இந்த தபிலிக்கு மட்டும்தான் சட்டி கட்டு, அதுக்கு நல்லா பாத்துக்கணும் போக வேண்டியதானே? இந்த வியாபாரத்தை எல்லாம் பாத்துக்கிறவான்னா அப்ப அல்ல வெளியூருக்கு போகும்போது சோறு பருப்பு அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போறீங்க, அது மட்டும் ஏன் வெளியூருக்கு போகும்போது சும்மா கை வச்சுட்டு போக வேண்டியதானே? சோத்துக்கு மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான். எதுக்கெல்லாம் பாத்துக்கிறோம், வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் எல்லாம் பாத்துக்கிறோம் விட்டு போயிட வேண்டியது. சாப்பாட்டு மேட்டர் வந்து கத்தில இருந்து பிளேட்ல இருந்து எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த அனைத்து சாமான்கள் என்ன இருக்கு, தேங்காய் திருவள்ளையில இருந்து அறுவாள்ல இருந்து நீண்ட ஜமாத்து அனுப்பிச்சு வைங்க. நான் 7 வருஷம் 7 சில்லா போயிருக்கேன். 280 நாள் தப்லீக்ல தொடர்ச்சி எவ்வளவு நாள் போயிருக்கேன், 280 நாள் நான் போனதுனால சொல்றேன். அனைத்து மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன். தப்லீக்ல இந்தியா முழுசும் போயிருக்கிறேன். அதனால அதுல உள்ள அம்புட்டுமே எனக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி அது ஒரு பெரிய நல்ல இயக்கம்னு சொல்லி நம்ம போனா உள்ள பார்த்தா எல்லாமே ராங்கா இருக்குது. அப்ப இப்படி ஒரு தவக்கல் இஸ்லாத்துல உண்டுமா? இது பெந்தகோஸ்தே மாதிரி நோய் வந்தா வைத்தியம் பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அல்லா பாத்துக்கணும் இது நல்லா இப்படி கிடையாத மார்க்கத்துல. அப்படி இது ஒரு பேசிக்காவே தவக்கலையே கேலி கூத்தாக்கி என்ன செய்யறாங்க, அவன் ஒண்ணுமில்லாம போனா இவனால இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. தப்லீக்கு போற ஆளுக்க காரணத்தினால அவன் பொண்டாட்டி பிள்ளைட்டு கேட்டுப்பாங்க, எனக்கு பிடிக்காது. தௌஹீதுல இருக்கிற பொண்டாட்டி மார்க்க அவங்க தௌஹீதுல இருப்பாங்க, தப்லீக்ல இருக்கிறவனுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் தப்லீக்ல இருக்க மாட்டாங்க. நல்லா விளங்குது உங்களுக்கு? தௌஹீதுல இருக்கிற உங்க பொண்டாட்டி மார்க்கலாம் தௌஹீதுல இருப்பாங்க. ஏன் இவன் இந்த தௌஹீதுக்கு போன பிறகுதான் கெட்ட பழக்கம் இல்ல, சம்பாதிக்கவும் செய்யறாரு, பொண்டாட்டி பிள்ளையும் கவனிக்கிறாரு, எல்லாத்தையும் பேலன்ஸா செய்யறாங்க போது உங்க மனைவி மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி கரெக்டா வந்துடுறாங்க. தப்லீக்கில் உள்ள யார் வீட்டுல போய் கேட்டாலும் உங்க கணவர் இதுதான் நிலைமையே. மார்க்கத்தை கரெக்டா சொல்லல, இது ஒரு பெரிய தப்பு அவங்க பண்றாங்க. இது ஆச்சா. அது போக அந்த ஹஸ்ரஜின்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அதாவது ஒரு மெயின் தலைவர், பிரதான தலைவர். ஹஸ்ரஜின்னா யாரு, அகில உலகத்துக்கு தலைவர்னு ஒருத்தர் என்ன செய்வாங்க அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஹஸ்ரஜிங்கிறவரை எப்படின்னு கேட்டா அவர் அல்லாஹ் மாறினது. நாங்க போய் இருப்போம் மர்கஸ்ல, டெல்லி நிஜாமுதீன்ல தலைமையகம் இருக்கிறது. அங்க போய் தங்கி இருக்கும் போது உங்களை பார்க்கணும், ஹசரத்தியை பார்க்கணும்னு என்ன செய்வாங்க, மேல ஒரு தனியா இருப்பாரு. ஹசரத்தியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேல போனோம்னா அது மதராசின்னு பேர் நமக்குலாம், மதராசி ஜமாத். தமிழ்நாட்டில் வந்து என்ன பேரு, மதராசி ஜமாத். தூரத்துல இருந்து வரனால மரியாதை கூடாங்க. அதாவது அந்த வடநாட்டு ஜமாத்தை விட தமிழ்நாட்டு ஜமாத்துக்கு மரியாதை ஜாஸ்தியா இருக்கும். மதராசிக்காரங்க எங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். போனோம்னு சொன்னா நாங்க போய் ஹசரத்தியை பார்க்க போறோம், அவருக்கு மட்டும்தான் குஷன் போட்டு சோபா இருக்கும், நின்றுகிட்டு தான் இருக்கணும். அதாவது ஒரு மனிதன் வந்தா நீ உட்கார்ந்து அல்லது உட்கார வைக்கணுமா இல்லையா? இவருக்கு மட்டும் கட்டில போட்டு நல்லா இது பண்ணி சோபா பண்ணி என்ன செய்வாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. இவருக்கு முன்னாடி போய் சுத்தி நின்றுகிட்டு என்ன செய்யணும், இப்படி போய் நம்ம நின்றுக்கிறோம். அப்ப இது நமக்கு உறுத்து என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் இப்படி இருக்கலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன்னா உயரத்துக்காக வேண்டி. ஆமா கேட்கலாம் சொல்லிட்டேன். சேர்ல உட்கார்றது, மெம்பர்ல இமாம் ஏறி நிக்கிறாருன்னா அது வந்து பேசுற ஆளு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. நான் உட்கார்ந்துட்டு பேசுனா சவுண்ட் தான் வழங்க, என்ன இருக்காது, விஷுவலா உங்களுக்கு கிடைக்காது. விஷுவலா இருந்தா தான் ஒரு ஈர்ப்பா இருக்குங்கிறதுக்காக என்ன செய்யறோம், ஒரு சேர்ல உட்காந்துக்கிறோம். அது தொலைக்கு எல்லாம் ஒன்னா கீழே தான் உட்காந்துருந்தோம், சும்மா தான் உட்காந்துருந்தோம், அதுக்கு முந்தைய சும்மா தான் உட்காந்துருந்தோம். இது முடிஞ்ச வரை கீழே உட்காந்துக்கிறோம். இதுக்கு மாதிரி உட்கார்ற விஷயங்கள்ங்கிறது வேற, ஒரு டியூட்டிக்காக வேண்டி ஒரு வேலைக்காக வேண்டி உட்கார்ற விஷயம் வேற. இது என்னன்னு கேட்டா அவருக்கு முன்னாடி உட்கார்றது எப்படி, நம்ம எப்படி உட்கார்றது, அவர் யார் நம்ம யாரு என்கிற மாதிரியான ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி நின்றுகிட்டே இருந்து என்ன செய்யணும், முறியதெல்லாம் கொடுப்பாங்க. நான் முறியதெல்லாம் வாங்கியிருக்கிறோம், இப்ப பிரிண்டட் முறியுது, சில பேப்பர் எடுத்து இதுக்கெல்லாம் பண்ணுங்க. இது முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் அந்த மர்கஸ்ல வந்து தொழுகை டைம் ஆயிரும். தொழுகைக்கு வந்து இகாமத் சொல்லுவாங்க. முதல் சப்புல வர்றதுக்கு அதிகமான நன்மை இருக்கு நமக்கு தெரியும்.
முதல் ஸ்டெப்புக்கு வர்றவர் என்ன செய்யணும்? முதல்ல வந்துடணும். முதல் ஸ்டெப்புக்கு வர்ற என்ன செய்யணும்? முதல்ல வரணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா இக்காமத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் இறங்கி வருவார். வரும் அசர்ச்சி அசர்ச்சி அப்படி தான் தருவாங்க. நீ லேட்டா வந்து பின்னாடி நிக்கணும். நீ வந்து மார்க்கத்துல வந்து முதல் வரிசைக்கு ஆசைப்படுறாள் என்ன செய்யணும்? முதல் வரணும். லேட்டா வர்றவர் என்ன செய்யணும்? முந்தி உனக்கு முந்தி நாங்க வந்து நின்று இருக்கோம், எங்களை வெளியே தள்ளி விட்டு நீ முன்னாடி வந்து என்ன அர்த்தம்? அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க? அந்த தொண்டர்கள்லாம் அப்படி அள்ளி தள்ளி விட்டுட்டு அவரை கொண்டு வருவாங்க. முதல் வரிசையில் ஒன்னா நிப்பாட்ட வைப்பாங்க. அப்ப என்ன பார்க்கும்போது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லையே, இப்படிலாம் கிடையாது. அவரையே முதல் வரிசையில கொண்டு வர்றீங்க. அதே மாதிரி இஜ்திமா அதெல்லாம் நடத்துவாங்க. பயான்களை விட அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, ஹசரத் அவர்களுடைய துவா இருக்கிறது, துவா கிளம்புவாங்க. 3 நாளைக்கு இஜ்திமா நடக்கும், பயான் நடக்கும், அதுக்கெல்லாம் போவாதவன் என்ன செய்வான்? ஹசரத் துவா 4:30 மணிக்கு. அப்ப அவர் என்ன அல்லாஹ் அவர் கேட்டா கரெக்டா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இஸ்லாத்துல வந்து யாருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. பெரிய ஆளுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படாம சின்ன ஆளுக்கு துவா கூட ஏற்றுக்கொள்ளப்படுறோம். அது அவன் டிசைட் பண்றான், அல்லாஹ் தான் டிசைட் பண்றான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஹசரத் துவா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிய கார் பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். அது போக இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கைன்னா, அவங்க கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி பொய் சொல்லலான்னு பைபிள்ல இப்படி இருக்குது. உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். உன் பொய்யினால தேவனுக்கு மகிமை வந்தா பொய் சொல்லிக்க. அதனாலதான் கூட்டம் பார்க்கறான், செவிடம் கேட்கறான் அவங்க சொல்றாங்க. எதுனால சொல்றாங்க? அப்படிலாம் சொல்லி வளர்க்கலான் இருக்குது. பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலான்னு பைபிள்ல என்ன இருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இஸ்லாத்துல பொய் சொல்லி வளர்க்க கூடாது. இஸ்லாத்துல மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? இஸ்லாத்துல சேர்க்கறதுக்காக விட்டு ஃப்ராடெல்லாம் அடிக்க கூடாது. உள்ளதான் சொல்லணும். நீ இஸ்லாத்துக்கு வந்தா கோடீஸ்வரன் ஆயிரம் சொல்லக்கூடாது. இன்னும் கஷ்டப்பட்டாலும் போடுவா. கொள்கை நல்லா இருக்கா பாரு, இது பிடிச்சா வாழ்ந்து கூப்பிடணுமே தவிர பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆசை வார்த்தை காட்டுறதுக்கெல்லாம் நமக்கு மார்க்கத்துல தடை இருக்கிறது. நாம இந்த 7 சில்லாவோட நான் கண்ட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவ்வளவும் இந்த பைபிள் கொள்கை தான். பொய் சொல்லலாங்கிறது தான். எப்படி பொய் சொல்லுவாங்க? இப்ப நம்ம இந்த பெரிய மேட்ல ஜமாத்து வந்துட்டோமா, இந்த பெரிய மேட்ல இருந்து என்ன செய்வோம்? ஹைதராபாத்துக்கு போயிருவோம். ஹைதராபாத்ல போய் பெரிய மேட்ல நடந்ததாக சம்பவத்தை பயான்ல சொல்லுவாங்க. நாங்கள் பெரிய மேட்டு நேரத்து இருக்கும் பொழுது நாமளும் தான் இருந்தோம். அப்படி நடந்தே இருக்காது. வரும் பொழுது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எக்மூருக்கு வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டோம். தொழுகை நேரமாகி விட்டது. உடனே தக்பீர் கட்டி விட்டோம். ரயில் வந்து ஊதி விட்டான். சங்கு ஊதி, அப்ப சங்கு தானே இது, விசில் அடித்து விட்டான். சங்கு ஊதின உடனே ஸ்டார்ட் பண்றாரு டிரைவர். ரயில் இழுக்கல. தொழுது முடிக்கிற வரைக்கும் இவன் இப்படி எல்லாம் தொழுவச்சிட்டு இருக்கான். ரயில்ல உட்காந்து தொழ வேண்டியதானே? மார்க்கம் தெரிஞ்சாங்க ட்ரெயின்ல உட்காந்து தொழ வேண்டியதானே? நம்ம தான் இருந்தோம், நம்ம தானப்பா இருந்தோம். அப்படி ட்ரெயின்ல நிப்பாட்டவெல்லாம் இல்லையே. இப்படி எதுக்கு? ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு நல்ல கொள்கைங்கிறதுக்காக வேண்டி ரயில் நின்றுச்சு, பஸ் நின்றுச்சு. அப்படியாக்கும் ஒரு ஊர் இப்ப 20 வருஷமா மழையே பெய்யவில்லை. அல்லாஹ்வுடைய அருளால் நாங்க போய் கால வைத்தோம். இந்த ஜமாத்துடைய பரக்கத்தினால் மழை கொட்டியதுன்னா மழையை பெஞ்சிருக்கு. நாங்கள் தான் போனோம். மழையே பெய்யாத ஊர்ல இப்படிலாம் பொய்கள் வந்து அப்படி சொல்லலான்ற ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. மார்க்கத்தை பரப்புறதுக்கு கொள்கை சொல்ற மாதிரி இவங்க தப்லீக பரப்புறதுக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஊர்ல உள்ளதும் பொய் இன்னொரு ஊர்ல நடந்ததா சொல்றாங்க பாருங்களேன். அதை கேட்கிற அந்த 10 பேர் இருப்பானா, அவனுக்கு 15 நம்மளும் பொய் சொல்லலாம். இந்த பொய் இதுக்குதான் சங்கிலி தொடர். சங்கிலி தொடர் எப்படி பொய் சொல்லலாங்கிறது அப்படி சங்கிலி தொடர் ஒருத்த மாத்தி அப்படியே பதிஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இது மாதிரி அற்புதம் கராமாத்து நடந்ததா விட்டு அடிக்கிறதுலாம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்படி தீமைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. அது போக பள்ளியாசல தாலீம் புஸ்தகம் படிப்பாங்க. அது ஒரு மனுஷங்க தானே புஸ்தகம். அதுல பொய் பிராடெல்லாம் நிறைய இருக்கு. குரானை படிங்கன்னு சொன்னா குரானா அதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க. தப்லீக்ல போய் நீங்க குரானை படிச்சு போறோம். தப்லீக் இஜ்திமாவுல போய் ஜமாத்துல போயிட்டு குரானுடைய தமிழாக்கத்தை, நம்ம தமிழாக்கமான அவங்க ஆதரிக்கிற தமிழாக்கத்தை நீங்க படிச்சிட முடியுமா? படிக்க முடியாது. எப்படி குரானை படிக்கிற? இதுதான் படிக்கணும். ஷேகுல் ஹதீஸ் எழுதின புத்தகம் தான் படிக்கணும் என்று அந்த புஸ்தகம் வச்சிருக்கிற அந்த வேத புஸ்தகம் தான். அதுக்கு உரிய மரியாதை குரானுக்கு கிடையாது. குரானை வந்து சும்மா ஓதிக்கிறாங்களே தவிர குரான அர்த்தத்தோட படிச்சீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. ஹதீசுகள் அர்த்தத்தோட படிச்சா நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் படிக்கணும்னு அங்க ஷேகுல் ஹதீஸ் இருக்காரு. ஹஸரஜிக்கு மர்மம் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதின புஸ்தகம் தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. அதுதான் படிக்கணுங்கிறாங்க. அப்ப குரானுடைய முக்கியத்துவத்தை தள்ளி அல்லாஹ்வுடைய முக்கியத்துவம், ரசூலுடைய முக்கியத்துவம் தள்ளி என்ன செய்யறாங்க? ஒரு சாமியார் மாதிரி கூட்டத்தை எடுத்துறாங்க. அது போக என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வாழ்கிற உலகத்துல வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு முஸ்லீம் வந்து கவனம் செலுத்தணுங்க. வெறுமனே பள்ளிவாசல்ல இருந்துட்டு இருக்க கூடாது. அது மட்டும் நம்ம கடமை இல்லை. வியாபாரம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், விஞ்ஞானியா போகணும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா உதவணும். இந்த மாதிரி எவ்வளவோ பணிகள்லாம் இருக்குது. இவங்க அதை பத்தி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரத்த தானம் பண்ணியிருக்கிறாங்களா? மருத்துவ முகாம் நடத்திருக்கிறாங்களா?
அப்ப எத்தனை நாட்டில் எவ்வளவு இருக்கு வேலை இல்லாத மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இட ஒதுக்கிட்டுக்கா ரோட்ல ஏதாவது நின்று இருப்பாங்களா? நம்ம பிள்ளைகளை படிக்கணுமேங்கிறக்கா வேண்டி எந்த அளவுக்குண்டா சுருக்கமா சொல்றதா இருந்தா, எந்த ஒரு இயக்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் உளவுத்துறை அனுப்பிடுவாங்க. நம்மள்ட்ட சொல்லாமல் என்ன செய்வாங்க, உளவுத்துறை இருப்பாங்க. உட்கார்ந்து நோட்ஸ் என்ன பேசுறாங்க, நாட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுறாங்களான்னு குறிப்பெடுப்பதற்காக வேண்டி எந்த ஒரு இயக்கத்தினுடைய சின்ன சின்ன குட்டி கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க. பெரிய அளவுல மக்களை திரட்டி மாநாடு போட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் என்ன செய்வாங்க, அந்த மாநாடுகள்ல பல டிபார்ட்மெண்ட்டுகள் மத்தியிலிருந்து ஒரு 4-5 வகை உளவுத்துறை இருக்கிறது, மாநிலத்தில் ஒரு 2-3 வகை இருக்கும். எல்லாமே அவங்க டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, குறிப்பு எழுதுவாங்க. தப்லீக்கு மட்டும் உளவுத்துறை அனுப்புறதே கிடையாது. உலகத்தில் எந்த இயக்கத்துக்கு உளவுத்துறை அனுப்பினாலும் சரி, தப்லீக்கு சித்தியமாக யார் போக மாட்டாங்க, உளவுத்துறை போக மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் அனுப்பி பார்த்தாங்க. அனுப்பி பார்த்தா அவங்க ரிப்போர்ட் அனுப்ப 10 வருஷம் பார்த்தோம்னா நீங்க வானத்துக்கு மேல உள்ளதை பத்தி பேசுறாங்க, இல்லாட்டி பூமிக்கு கீழே உள்ளதை பத்தி பேசுறாங்க. நமக்கு பஞ்சாயத்து இல்ல, நம்ம நோட்ஸ் எழுதுறதுக்கு வெறும் பேப்பர் தான் வச்சுட்டு இருக்கணும். இங்க நாட்டில் உள்ள எதாவது பேசினா தானே, பிரதமர் அதாவது முல்லை பெரியாரு தண்ணி ஏதாவது பேசினா தானே எழுதுவான். அவன் என்ன தெரியுதுவான், சொர்க்கம் நரகம் அப்படி இருந்து ஏழ்வானா இது பேசுவாங்க, இல்லாட்டி கபரு இப்படி பேசுவாங்க. இதுதான் பேசுறாங்க. என்ன 10 வருஷம் பார்த்தானா வெள்ளை பேப்பரா வருதா, அனுப்பாதிரான். அப்ப தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சமூகம் உருவான உருப்படுமா? வீரியம் இல்லாம இப்படி சொங்கித்தனமா தப்லீக் பள்ளியாசல் அடிச்சுட்டான்னு சொன்னா அதை அடுத்து வாசிங்கம்மா. இந்த மாதிரியான அளவுக்கு ஒரு சமூகத்துல விழிப்புணர்வு இல்லாம அப்படியே இளைஞர்கள்லாம் அப்படி சூழ்ச்சி மாதிரி நினைச்சிட்டாங்க. இளைஞனா இருக்கும் அப்படியே உலகத்தையே பறி கொடுத்த மாதிரி ஒரு போதை இல்லாம போதையில் இருக்கு, ஒரு வகையான போதையில அந்த மாதிரி அவர்களை மாற்றி விட்டார்கள். வீரியம் இழந்ததுக்குன்னா ஒரு காரணம். இந்த வீரியமான மக்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்ததுக்கு எது ஒரு காரணம், தப்லீக் ஒரு அப்படி நிறைய தவறுகள்லாம் இருக்கு, சொல்லாமலாம் இல்ல. இந்த கேள்வி கேட்டா சொல்லுங்க, அது ஒரு பயானா சொல்வதில்லை. அடுத்து வாங்க.